إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني كتابك وفقهني في دينك واجعلني من المؤمنين حقا اللهم اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிந்தான். தொடர்ந்து பல வாரங்களாக நாம் இந்த வரலாறை படித்து வந்தோம். இறுதி அமர்வுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் விதா என்ற அந்த இறுதி ஹஜ்ஜை பற்றியும் அதிலே அவர்கள் ஆற்றிய ஹுத்பத்து ஹஜ்ஜத்துல் விதா அந்த பிரசங்கத்தை பற்றியும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் சீர்திருத்தங்கள் பற்றியும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நம்முடைய இறுதி தூதரின் தூய வாழ்க்கை வரலாறு என்ற அந்த சுருக்கப்பட்ட நூலிலிருந்து 29வது பகுதி, இறுதி பகுதியை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அர் ரஹீக்குல் மக்தூம் என்ற உலக அளவிலே பிரசித்தி பெற்ற ஷேக் சஃபியூர் ரஹ்மான் முபாரக் பூரி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அந்த நூலுடைய சுருக்கம்தான் இது. வாழ்க்கையிலே எப்படி நாம் குர்ஆனை தொடர்ந்து படிக்க வேண்டுமோ, ஓதிக்கொண்டே இருக்க வேண்டுமோ, அதனுடைய கருத்துக்களை அதனுடைய பொருள்களை சிந்திக்க வேண்டுமோ, அது போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளையும் நாம் படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளிலே ஒரு பகுதி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா வாழ்க்கை வரலாறு. நம்முடைய மஸ்ஜிதுகளிலே தொடர்ந்து இது படிக்கப்பட வேண்டும், நம்முடைய வீடுகளிலே படிக்கப்பட வேண்டும். நம்முடைய மார்க்க அறிஞர்கள் அழைப்பாளர்களின் பிரசங்கங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா கண்டிப்பாக தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த உம்மத்துடைய அனைத்து, அதாவது மார்க்க கல்வியினுடைய அனைத்து பகுதிகளும் நிறைவுறும். இன்று சிலர் எப்படி வைத்துக் கொண்டார்கள் என்றால், ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நினைவு கூறுவார்கள், பேசுவார்கள், அதோடு நபியை மறந்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இத்தகைய ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்ந்து பேசப்பட வேண்டிய, பரப்பப்பட வேண்டிய, கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இன்ஷா அல்லாஹ் இன்று 29வது பகுதியை நாம் படிக்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதி எப்படி இருந்தது, அவர்களுடைய மரணத்தினுடைய அறிகுறிகள் எப்படி ஆரம்பமாகின, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த தருணம் எப்படி இருந்தது என்பதை அந்த ரஹீக் என்ற அந்த நூலிலிருந்து சுருக்கமாக இந்த இடத்திலே எடுத்து தொகுக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய, அதாவது தெரிவதற்கு ஆசைப்படக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு முறையாவது அந்த ரஹீக்கை எடுத்து படித்து பாருங்கள். அதுவும் ரொம்ப சுருக்கமான ஒன்றுதான். இந்த பாடத்தினுடைய இந்த பகுதியினுடைய தலைப்பு உயர் தோழனை நோக்கி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த மரண நேரத்திலே அதிகமாக அர் ரஃபீக்குல் அலா பிர் ரஃபீக்கில் அலா என்ற வார்த்தையை சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் தான் உயர்ந்த தோழன். அர் ரஃபீக் என்றால் தோழன், அல் அலா மிக உயர்வான.
அல்லாஹு தஆலாவை சுட்டி காட்டுவதற்காக அவனுடைய அழகிய பெயரை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வோடு சென்று சேர, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற அந்த வாசகத்தை சுட்டிக்காட்டும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதுதான் நம்முடைய இந்த பகுதிக்குண்டான தலைப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இலர் ரஃபீக் அல் அலா. புறப்படுவதற்கான அறிகுறிகள். எங்கே புறப்படுவது? மறுமைக்கு புறப்படுவது, ஆகிரத்திற்கு புறப்படுவது. நம்ம எல்லாருமே அங்கே புறப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த புறப்பாடு நமக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது, அதனுடைய நேரம்தான் நமக்கு அறிவிக்கப்படவில்லையே தவிர அந்த புறப்பாடு நமக்கு கண்டிப்பாக உணர்த்தப்பட்டு விட்டது, அறிவிக்கப்பட்டு விட்டது. அது காலையோ மாலையோ, இதே போல் ஏதாவது ஒரு காலையாக இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு மாலையாக இருக்கும். இதே போல் வாரத்தில் 7 நாளில் ஏதாவது ஒரு நாளாக இருக்கும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக அறிந்தவர். அழைப்பு பணி நிறைவுற்று இஸ்லாம் நிலைமைகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது, அதாவது அரபி தீபகற்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் காலூன்றி அல்லாஹுடைய மார்க்கம் உறுதி பெற்று மற்ற கொள்கைகள் எல்லாம் பலவீனம் அடைந்து இஸ்லாமிற்கு முன்னால் எல்லாம் தோற்று போய் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள். சரியா? இவ்வுலக வாழ்க்கையிலிருந்தும் அதில் வாழ்பவர்களிடமிருந்தும் விடைபெறும் அறிகுறிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உணர்வுகளில் தோன்றின. ஒவ்வொரு நபியுடைய அந்த வாழ்க்கை அமைப்பு அப்படிதான். தாவா முழுமை பெற்றால் அல்லாஹு தஆலா அந்த நபியை அழைத்து கொள்வான். அவர்கள் எந்த பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அந்த பணி அவர்களை கொண்டு நிறைவுறும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை தன் பக்கம் அழைத்து கொள்வான். அழைப்பு பணி நிறைவுற்று இஸ்லாம் நிலைமைகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போது இவ்வுலக வாழ்க்கையிலிருந்தும் அதில் வாழ்பவர்களிடமிருந்தும் விடைபெறும் அறிகுறிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உணர்வுகளில் தோன்றின, அவர்களில் சொல் செயல்களிலும் வெளிப்பட்டன. அதாவது இந்த உலகத்தை விட்டு தான் பிரிய போகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறேன், இனி உங்களுக்கும் எனக்கும் அதிக நாள்கள் அந்த தொடர்பு இருக்காது என்பது போன்ற அந்த வார்த்தைகள், அது போன்ற செயல்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கையிலே அவர்களுடைய செயல்களிலிருந்து சொல்களிலிருந்து வெளிப்பட ஆரம்பித்தன. பொதுவாக நாமும் மரணத்தை பற்றி பேசுவோம், நான் மரணிச்சிருவேன், இந்த மாதிரி நம்ம பேசுவோம். ஆனால் ஒன்று இருக்கிறது, அறிந்து கொண்டு பேசுவது, நிலைமையை புரிந்து கொண்டு பேசுவது. சாதாரணமாக பேசுறது எல்லாருக்கும் ஈஸி. நிலைமையை புரிந்து கொண்ட நிலையிலே, தனக்கு மரணம் இருப்பதை உறுதி செய்து கொண்ட நிலையிலே, அதாவது சமீபத்தில் மரணம் இருக்கிறது. எப்படி ஒரு படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு மருத்துவர் சொல்லிவிட்டார் உங்களுக்கு இன்னும் சில நாட்களில் மரணம் வந்துடலாம், இந்த மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் மரணத்தை ஆசைப்படுவது, அந்த நேரத்தில் மறுமையை ஆசைப்படுவது, அது ரொம்ப பெரிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 ரமதான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரமதானில் 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஹிஜ்ரி 10 அன்று ரமதான் மாதத்தில் 20 நாள், எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் எந்த ஆண்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் கைப்பற்றப்பட்டார்களோ அந்த ஆண்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அதே போன்று இந்த தடவையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து 2 தடவை குர்ஆனை ஹத்மா செய்தார்கள். ஒரு முறை ஜிப்ரீல் ஓதிகாட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செவியுற, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிகாட்ட ஜிப்ரீல் அதை செவியுற, பிறகு ஜிப்ரீல் ஓதிகாட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவியுற, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிகாட்ட ஜிப்ரீல் செவியுற. இப்படியாக ஜிப்ரீல் 2 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை முழுமையாக ஓதி காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செவியுற்றார்கள். அடுத்ததாக இறுதி ஹஜ்ஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதால என்ன சொன்னார்கள்? லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டிற்கு பிறகு இந்த இடத்திலே நான் உங்களை சந்திக்க முடியாமல் போகலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருந்தார்கள். அதே போல ஜம்ரத்துல் அக்கபால, இது சொன்னது அரஃபால,
ஜம்ரத்துல் அகபா மினாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஜம்ரத்துல் அகபாவிலே நிற்கும் பொழுது உங்கள் வணக்க வழிபாடுகளை, உங்களுடைய ஹஜ்ஜி கடமைகளை என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஹுது அன்னி மனாசிகக்கும், இந்த ஆண்டிற்கு பிறகு நான் ஹஜ்ஜுக்கு வர முடியாமல் போகலாம் என்று கூறியிருந்தார்கள். அப்ப இதெல்லாம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் ரொம்ப சமீபமாக வந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரியக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்தக்கூடிய வாசகங்கள். ஹஜ் பிறை 12 சூரத்துன் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا என்ற அந்த சூரத்துன் நஸ்ர் இறங்கியது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு விடை பெறப் போகிறார்கள். அவர்களின் மரண செய்தி அவர்களுக்கு வந்து விட்டது என்பதை தெளிவாக உணரலாம். இந்த சூரா இறக்கப்பட்ட போது எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, என்ன இவ்வளவு சந்தோஷமான செய்தி இறங்குது, அபூபக்கர் அழுகிறாருன்னு சொல்லிட்டு. அபூபக்கருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதை உணர்ந்து அவர்கள் அழுதார்கள். மற்றவர்களோ குர்ஆனுடைய வெளிப்படையான வாசகத்தை வைத்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மார்க்கம் நமக்கு முழுமையடைந்து மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிற்கு வருவார்கள் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டிருப்பதாக மட்டுமே மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய அந்த கருத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் அழுதார்கள். சரி, அப்ப அந்த ரமதான் முடியுது, துல் ஹஜ் முடியுது. அதுக்கு பிறகு அந்த ஹிஜ்ரி 10 முடிஞ்சிருச்சா, அடுத்து ஹிஜ்ரி 11வது ஆண்டு ஆரம்பமாகிறது முஹர்ரம் மாசத்திலிருந்து. முஹர்ரம் முடியுது, சஃபர். ஹிஜ்ரி 11 சஃபர் மாத தொடக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுக்கு சென்றார்கள். அதாவது எங்க சஹாபாக்கள் ஷஹீதானார்களோ, உஹது போர் நடந்த இடத்துல எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்களோ அங்கு ஷஹீதானவர்களுக்காக அல்லாஹ்விடம் இறைஞ்சி தொழுதார்கள். அதாவது எப்படி உயிரா உள்ளவங்களுக்கு தொழுகை நடத்தப்படுமோ அதே போல விசேஷமாக இந்த உஹதிலே ஷஹீதான சஹாபாக்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். அது பிரார்த்தனை செய்தார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த துஆவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட விஷயங்கள், அதே போல அவர்கள் தொழுத அந்த பாணி, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது என்றால், அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்வதை போன்று, நான் உங்களை விரைவில் வந்து சேரப்போகிறேன் உங்களிடம். அதே போல பின்னாடி இருக்கவங்க யாரு, நமக்கெல்லாம் உங்களை விட்டு நான் பிரிய போகிறேன் என்று அந்த செய்தியை சொல்லும்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே செய்த துஆக்கள், அங்கே செய்த அந்த பிரார்த்தனைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை எல்லாம் அது போன்ற அந்த உணர்வை கொடுத்தது, அதை நமக்கு அறிவுறுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 சஃபர் மாத தொடக்கத்தில் உஹதுக்கு சென்றார்கள். அங்கு ஷஹீதானவர்களுக்காக அல்லாஹ்விடம் இறைஞ்சி தொழுதார்கள். இருப்பவர்களுக்கும் இறந்தோருக்கும் விடை கூறுவது போல அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இச்செயல் அமைந்திருந்தது. பின்பு தங்கள் பள்ளிக்கு வந்து மஸ்ஜித் நபவிக்கு வந்து மிம்பரிலே ஏறி, நான் உங்களுக்கு முன் செல்கிறேன், அனஃபரத்துக்கும், நான் உங்களுக்கு சாட்சியாளன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் தற்போது என்னுடைய ஹவுதை நீர் தடாகத்தை பார்க்கிறேன். எனக்கு பூமியில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் பூமியில் உள்ள பொக்கிஷங்களின் சாவிகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டன. அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைப்பவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று நான் அஞ்சவில்லை. ஷிர்க் வந்து விடும் என்பதை ஜஸீரத்துல் அரபுல நான் பயப்படவில்லை. இவ்வுலகத்திற்காக நீங்கள் சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுக்கு, அதாவது மிம்பர்ல இருந்து கொண்டு சொல்லிய அந்த அறிவுரைகள்ல ஒரு முக்கியமான இறுதி அறிவுரைகள் என்ன சொன்னாங்க? நான் வந்து உங்களுக்கு முன்னாடி போறேன், உங்களுக்கு நான் சாட்சியாளனாக இருப்பேன், என்னுடைய ஹவுத் எனக்கு காட்டப்பட்டு விட்டது, உலகத்தினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அதனுடைய சாவிகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டன. அதே போன்று நீங்கள் ஷிர்க் செய்வதை நான் பயப்படவில்லை, மாறாக நீங்கள் உலகத்துக்காக சண்டை போடுவீர்களோ என்பதைத்தான் நான் பயப்படுகிறேன். அது ஆட்சிக்காக வேண்டியோ அல்லது செல்வத்துக்காக வேண்டியோ, இப்படி எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த துன்யாவை அடிப்படையாக வைத்து
செய்யக்கூடிய எல்லா சண்டைகளும் சச்சரவுகளும் இதில் அடங்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயம்தான் எனக்கு இருக்கிறதே தவிர அப்படிப்பட்ட ஒரு இழி நிலைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்களோ என்பதை நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். அடுத்ததாக நோயினுடைய ஆரம்பம் மரதுல் வஃபாத் அல்லது மரதுல் மௌத். ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம் திங்கள் கிழமை பிற 28 அல்லது 29 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா ஒன்றிலே கலந்து கொள்வதற்காக பக்கீ சென்றார்கள். பொதுவாக எல்லாருமே ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்வார்கள். ஆனால் அது ஒரு தவறான ஒரு பிரயோகம். பக்கீஉல் கர்கத் அல்லது பக்கீ என்று அல்லது மக்பரத்துல் பக்கீ என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர ஜன்னத்துல் பக்கீ என்பது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பழக்கம் சொல். நமக்கு சொர்க்கம் எங்க இருக்குது, சொர்க்கம் என்னென்ன இருக்கு அல் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல பக்கீ என்று ஒரு சொர்க்கம் கிடையாது. புரியுதுங்களா? ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்வது இருக்கிறதே மார்க்க ஆதாரங்களில் கிடைக்காத ஒரு வாசகம். மதீனால இறந்து போறது ஒரு நர்பாக்கியம், அங்க பக்கீல அடக்கம் செய்யப்படுறது அது ஒரு நர்பாக்கியம், அது தனி விஷயம். ஆனா பக்கீக்கு ஜன்னத் என்று பெயர் வைக்கலாமா என்றால் அதுக்கு நமக்கு ஆதாரம் இல்லை. கவனிங்க. சரி, அப்ப அந்த பக்கீல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற 28 அல்லது 29 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு திரும்பக்கூடிய வழியில அவர்களுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. அந்த தலைவலிக்கு பிறகு உடல் சூடும் அதிகமாகிவிட்டது, காய்ச்சல் அதிகமாகிவிட்டது. தலைமேல் கட்டி இருந்த துணிக்கு மேல்புறத்திலும் அனலை, அந்த சூட்டுடைய அனல் இருக்குல்ல, அனலை உடனிருப்பவர்கள் கூடியிருந்தவர்கள் உணர்ந்தார்கள். அந்த அளவுக்கு எப்படி ஒரு நல்ல கடுமையான உடம்பு சூட்டில் இருக்கக்கூடிய காய்ச்சக்கார பக்கத்தில் இருந்தால் அந்த அனல் நமக்கு அடிக்கும், அந்த மாதிரியான அனலை உடல் சூட்டை கூடியிருந்தவர்களும் உணர்ந்தார்கள். 11 நாட்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். 13 அல்லது 14 நாட்கள் கடினமான நோயில் இருந்தார்கள். அது என்ன நோய்? தலைவலி, காய்ச்சல். அதுக்கு பிறகு அந்த ஹைபர் யுத்தத்தின் போது யஹூதி பெண்ணுடைய வீட்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட விஷம் ஏற்றப்பட்ட அந்த மாமிசத்தினுடைய விஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நரம்புகளை துண்டிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு கடுமையான வலியை கொடுத்தது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மௌத்துடைய நேரம் என்பது சஃபர் மாதத்தினுடைய பிற 28 அல்லது 29 திங்கள் கிழமையில் ஆரம்பமாகி 13 அல்லது 14 நாட்கள் கடினமான இந்த சிரமத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மரணத்துடைய நேரத்திலே ஏற்படக்கூடிய அந்த சிரமங்கள் ஒரு மூமினுக்கு கஃபாராவாக ஆகிவிடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய சிரமங்களை அனுபவித்து விட்டுத்தான் அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரஜாத்துகள் உயர்த்தப்படுவதற்காக அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக இது கொடுக்கப்பட்டது. புரியுதா? யாருமே அந்த மௌத்துடைய அந்த சக்ராத், அந்த சிரமத்தை வேதனையா நினைக்கக்கூடாது. மூமினை பொறுத்த வரைக்கும் அது அவனுடைய தத்ஹீர், அவனுடைய பாவங்களை விட்டு அவனை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் அவனுடைய பாவங்களை போக்கக்கூடிய கஃபாராவாகவும் அவனுடைய பதவிகளை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தக்கூடிய, அதாவது ரஃபு தரஜாத்தாகவும் இருக்கும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 நாட்கள் அல்லது 14 நாட்கள் கடினமான இந்த நோயிலேயே கழித்தார்கள். அதாவது தலைவலி, காய்ச்சல், அதே போல அந்த விஷமேற்றப்பட்ட மாமிசத்தினுடைய துண்டை அது முழுசா கூட சாப்பிடல, அதை வாயில வச்சு மென்னதுதான், அது அந்த விஷம் உள்ளார இறங்கினது. சில சஹாபாக்கள் சாப்பிட்டு அதே இடத்திலே மரணிச்சிட்டாங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பழிக்கு பழி கொண்டார்கள். தனக்காக வேண்டி பழி வாங்கவில்லை, தங்களுடைய தோழர்கள் இறந்ததற்காக பழி வாங்கினார்கள். அதெல்லாம் அந்த காலம். முஸ்லிம்களை எதிரிகள் கொன்றுவிட்டால் அந்த எதிரிகளிடத்துல பழி வாங்க வேண்டும் என்று இருந்ததெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், அதற்கு பின்னால் வந்த முஸ்லிம் மன்னர்களுடைய பண்பு, குணம், அது அவர்களுடைய ஒரு கொள்கையாக இருந்தது. சரியா? இப்ப அப்படி கிடையாது. எந்த முஸ்லீமை வேணாலும் எந்த நாட்டில் வேணாலும் கொன்னுக்க, சாகடிச்சுக்க, என்ன வேணாலும் நீ அவங்க மேல தடை உத்தரவை போட்டுக்க, பொருளாதார தடையை போட்டுக்க, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு இந்த நிலம் இது எங்களுக்கு வரையறுத்திருக்கிறாங்க எங்களுடைய தலைவர்கள், அமெரிக்காவும் ஐரோப்பாவும். இதுக்குள்ளாரதான் எங்களுடைய ஆட்சி அதிகாரம். இதுக்கு உள்ளார உள்ள மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம். நாங்கள் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ கொள்ளையடிப்போம். மற்றபடி
ஏதோ 4 மஸ்ஜிதை கட்டுவோம், 4 குரான் ஷெரீஃபை பிரிண்ட் பண்ணி கொடுப்போம், ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் தலையை காட்டிட்டு போயிடுவோம். மற்றபடி நாங்கள் முஸ்லீம்களுக்கு தொழுகை நடத்துவோம், ஹுத்பா கொடுப்போம், ஜும்மா நடத்துவோம், முஸ்லீம்களுடைய பெருநாளை முன்னின்று நடத்துவோம், முஸ்லீம்களுக்கு நம்ம முஸ்லீம்களுடைய சபைகளில் கலந்து கொள்வோம், அதெல்லாம் இப்போ வேலை கிடையாது. இப்போ ஃபுட்பால் மேட்சில் கலந்துக்கணும், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து வைக்கணும், இந்த மாதிரி வேலைகள் தான் மன்னர்கள், அரசர்கள், அதிகாரிகளுடைய வேலையாக போயிருச்சு. மிஸ்கின்கள், ஆலிம்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வேலை மார்க்கத்தை பார்க்கறது, மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றது. அதுவும் ஒரு அளவுக்கு தான், இந்த லிமிட்டுக்குள்ளார நீங்க சுத்திக்குங்க. நான் ஒரு நாட்டில் வேலை பார்த்தேன், உங்க ஊருக்கு பக்கத்து ஒரு நாட்டில் விசேஷமா சொல்லுவாங்க, அலிம்சா சிறப்புகளா பேசுங்க அப்படிம்பாங்க. என்னப்பா சிறப்பு? தொழுகையின் சிறப்பு, ஜக்காத்தின் சிறப்பு, இப்படி சிறப்பா நீங்க பேசுங்க. இது கூடாது, அது கூடாது, அது தப்பு, இது தப்பு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அலிம்சா, அதெல்லாம் விட்டுருங்க அலிம்சா, அவங்களா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றாங்க. அல்லாஹ் தான் போதுமானவன். புரியுதா? மஸ்ஜிதுகள்ல நன்மைகள் ஏவப்பட முடியவில்லை என்றால், தீமைகள் தடுக்கப்பட முடியவில்லை என்றால், மஸ்ஜிதுகளுக்குள்ளார இப்ப வேற எங்க போய் நீங்க என்ன செய்வீங்க? மார்க்கத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அதாவது பாவிகளுடைய இடத்துல போய் தீமைகளை தடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. மஸ்ஜிதுகளுக்கு அந்த பாவிகள் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு தொழுகைக்கு வரும் பொழுது அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் நல்ல செய்தியை போடுவதற்காக ஏற்பாடு செய்த அந்த ஹுத்பாவையும் நீங்கள் அதை ஒரு எல்லைக்குள் தடுத்து விடுகிறீர்கள். இதை தான் இமாம் பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப என்ன உங்களுடைய நோக்கம்? யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமை அழிப்பதை விட முஸ்லிம்களுடைய ஆட்சி, முஸ்லிம்கள் மீது ஆட்சி அதிகாரம் படைத்தவர்கள் இஸ்லாமை அழிப்பதற்கான அந்த திட்டத்திலே ஷைத்தானுக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரியா? ரொம்ப ஒரு வேதனை நம்முடைய நிலைமை இருக்குதே, ரொம்ப ஒரு வேதனையான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா தான் நம்முடைய நிலைமையை நமக்கு ரட்சிக்கணும், அதே போல நம்மளை மன்னிக்கணும். அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு மாற்றத்தை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். விஷயத்துக்கு வாங்க. இறுதி வாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் கடுமையாகவே, இப்ப இந்த வலி அதிகமாயிருச்சு, பிரச்சனை அதிகமாயிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலகட்டங்கள்ல அடிக்கடி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஐன அனகதன், நாளை நான் எங்கிருப்பேன், நாளை நான் எங்கிருப்பேன் என்று. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 11 மனைவிமார்கள்ல 9 மனைவிமார்கள் ஹயாத்தா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதத்தோட அவர்கள் நடந்து கொண்டவர்கள். அந்த ஒரு சிரமமான நேரத்தில் நடக்க கூட முடியல. பெரும்பாலும் தொழுகைக்கு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வந்தார்கள் என்றால், கால்கள் இழுத்து கொண்டு வரக்கூடிய நிலையில தான் 2 சஹாபாக்களுடைய தோல்ல கை போட்டு கொண்டு அவங்களுடைய கால் தரையில் அப்படி கோடு போட்டுக்கிட்டே வரும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துவதற்கு வந்தார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இது கட்டளையாக இருந்தது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு நான் எங்க இருப்பேன், ஏன்னா மௌத் எந்த நேரத்திலையும் வந்துடலாம், நாளைக்கு நான் எங்க இருப்பேன் என்பதாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஏன் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பமாக இருந்தது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மரணம் வர வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன அனகதன், ஐன அனகதன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சரி, ஆக இந்த ஒரு நிகழ்விலிருந்து, சின்ன இந்த ஒரு பகுதியிலிருந்து நம்ம நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. அதில் ஒரு படிப்பினை என்னவென்றால், இந்த இஸ்லாமிய முறைப்படி பலதாரமணம் செய்வதிலே ஒரு முக்கியமான சட்டம் என்னவென்றால், அவர் மனைவிமார்களுக்கு இரவுகளை நீதமாக பங்கிட வேண்டும். ஒவ்வொரு மனைவியிடத்திலையும் 1 நாள் 2 நாள் என்று எந்த நேரத்தை ஒதுக்கினாரோ அந்த நேரத்தில் அவர் கண்டிப்பாக அங்கே சென்று விட வேண்டும். புரியுதா? இது இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். இதுல எந்த விதமான அநியாயமும் இருக்கக்கூடாது. யார் இதில் அநியாயம் செய்கிறார்களோ நாளை மறுமையிலே அவர்கள் ஒரு பக்கம் சாய்ந்தவர்களாக வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். சுன்னா அல்லது முஸ்தஹப் அல்லது எனக்கு தேவை என்ற அடிப்படையிலே பலதாரமணம் செய்யக்கூடிய பலர் செய்கிற தவறு என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப விரும்பினால் செல்வது, விரும்பினால் போகாமல் இருப்பது என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அல்லவா? இது ரொம்ப மோசமான ஒரு, அதாவது மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் இது. சரிங்களா? மழையோ வெயிலோ காய்ச்சலோ எதுவோ கண்டிப்பா எந்த மனைவிக்குண்டான இரவோ
அங்கே சென்று விட வேண்டும். அந்த இரவும் அதை தொடர்ந்துள்ள பகலும் அந்த மனைவிக்காக வேண்டி உள்ளது. இதுல ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியான கட்டளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடியான சுன்னத். இதை செய்வதற்கு யாருக்கு தைரியம் இல்லையோ, இதை செய்வதற்கு யாருக்கு அந்த ஒரு வசதி இல்லையோ, புரியுதா, அதுக்குண்டான மனப்பக்குவம் இல்லையோ, அவங்க ரெண்டாவது திருமணமே பண்ணாதீங்க, பலதார மனமே செய்யாதீங்க. செஞ்சுட்டு பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடுவீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சுன்னத்தை செய்யும் பொழுது அந்த சுன்னத்துல என்னென்ன ஃபர்து இருக்குங்கிறத பார்த்து அதை செய்வதற்கு சக்தி இருக்கிறதா என்பதை நம்ம புரிந்து கொண்டுதான் நம்ம செய்யணும். இப்ப தொழுகையில சுன்னத்துன்னு இருக்கு, சுன்னத்தான தொழுகை. அந்த தொழுகை சுன்னத்து, ஆனா அதுக்குள்ளார ஃபர்து இருக்கும், கியாம் இருக்கும், அதே போல ருக்கு இருக்கும், சுஜூத் இருக்கும், ஓதுறது இருக்கும், அதெல்லாம் ஃபர்து. அதெல்லாம் செய்ய தெரியணுமா இல்லையா? அதே போலதான் பலதார மனம் சுன்னா என்றால் அந்த சுன்னத்துக்குள் இருக்கக்கூடிய ஃபர்துகளை அறிந்திருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, மௌத்துடைய நேரத்துல கூட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் நாளை எங்கே இருப்பேன். அப்போ ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருந்தா தங்களுடைய மனைவிமார்கள்ட்ட நான் ஆயிஷா வீட்டுக்கு போறேன் என்று அவங்க போயிருக்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையை பயன்படுத்தி கொண்டு வலுக்கட்டாயமான அனுமதி பெறுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழக்கம் அல்ல. இன்று நாம் செய்வதை போல நம்ம என்ன செய்யறோம், ஒரு தர்ம சங்கடத்துல நமக்கு முன்னாடி உள்ளவங்களை ஆக்கி விட்டு அவர்களுக்கு இருந்து வலுக்கட்டாயமா அனுமதியை வாங்கிக்கிட்டு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நாம் அதாவது எல்லை மீறுவதை அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கி விடுகிறோம். சொத்து பங்கிடுவதிலையும் சரி, அதே போல மற்ற விஷயங்கள்லையும் சரி. வேற வழி இல்லை என்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய அனுமதி இருக்கிறது, அது உண்மையான அனுமதி அல்ல. உண்மையான அனுமதி எது? மனப்பூர்வமாக விருப்பத்தோடு மனமுவந்து கொடுக்க வேண்டும் அனுமதி கொடுப்பவர், அதுதான் அனுமதி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எங்கே இருப்பேன் என்று கேட்கிறாங்க. அப்ப நபிமார்களுடைய மனைவிமார்கள் புரிந்து கொண்டார்கள், ஓஹோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போவதற்கு விரும்புகிறார்களோ என்று. எல்லா மனைவிமார்களும் முழு விருப்பத்தோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்குகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுக்கு இடையில பிரச்சனை இல்லாமையா இருந்துச்சு. பொதுவாக ஒரு பலதார மனத்தில் இருக்கக்கூடிய சக்காலத்திகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் நம்முடைய தாய்மார்களுக்கு மத்தியிலும் இருந்தது. ஆனால் அதே நேரத்திலே மார்க்க எல்லைக்கு உட்பட்டவர்களாக, மார்க்க சட்டங்களுக்கு பணிந்தவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய கணவனாராகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமம் ஏற்படாத அளவுக்கு தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அவர்கள் பார்த்து கொண்டார்கள். ஏதாவது சில நேரத்தில் அந்த மாதிரி ஆகிவிட்டால் கூட அதற்காக உடனே வருந்தக்கூடியவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இது இஸ்லாமிய பெண்கள், முஸ்லிம் சகோதரிகள் பேண வேண்டிய ஒரு அழகிய ஒழுக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் நம்முடைய தாய்மார்களிடமிருந்து படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அழகிய ஈமானிய படிப்பினை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போறாங்க? ஒரு பக்கம் ஃபதுல் இப்னு அப்பாஸ், மற்றொரு பக்கம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தாங்களாக கால்கள் தரையில் உரசி கோடு போட்ட நிலையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், அழைத்து வரப்பட்டார்கள். அவர்களின் தலை துணியால் கட்டப்பட்டிருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலேயே தங்கள் வாழ்நாளின் இறுதி வாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸை ஓதி மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட பல துஆக்களை ஊதி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு கைகளையும் தூக்கி அதுல ஊதுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையை திரும்ப அவர்கள் மீது தடவி விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே தங்களுடைய கரத்தில் ஊதி தடவி விட்டுருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கரத்தை கொண்டு ஏற்படக்கூடிய அந்த பரக்கத் என்பது தனி. அதனால இவர்கள் ஓதுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்திலே ஊதுவார்கள். அதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை தடவ வைப்பார்கள். வாழ்நாளின் இறுதி நாள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், திங்கள் கிழமை என்று ரபியுல் அவ்வல் மாசத்தினுடைய பிறை 12 முஸ்லிம்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்தொடர்ந்து ஃபஜ்ர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது
திடீரென ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறையின் திரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீக்கி மக்கள் அணி அணியாக தொழுகையில் நிற்பதை பார்த்து ஆனந்தமாக சிரித்தார்கள். தொழ வைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்று எண்ணி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைக்கும் இடத்திலிருந்து சற்று பின்னே வரிசையை நோக்கி நகர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை பார்த்த மகிழ்ச்சியினால் முஸ்லிம்களும் தொழுகையில் நிலைகுலைய ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன் அத்திம்மு ஸலாத்தக்கும், உங்கள் தொழுகையை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அறையில் நுழைந்து திரையிட்டு கொண்டார்கள். இறுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நோயில படுத்திருக்கும் பொழுது மஸ்ஜிதுக்கு வர முடியாத நிலைகள் ஏற்பட்டது அல்லவா? அப்ப யாரை இமாமாக ஆக்கிறது என்ற அந்த ஒரு நிலை வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்களுக்கு தொழ வைக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அவங்க ரொம்ப அழுவாங்களே, குர்ஆன் ஓதுனா தன்னை அடக்கி கொள்ள முடியாது, அந்த மாதிரி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரியும் நீங்க யூசுஃபுடைய அந்த பெண்கள் தானே, அதனால என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்க ஆலோசனையை கேட்டுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகையை நடத்தி தரும்படி கட்டளையிட்டார்கள். இதுல ரெண்டு விஷயம். ஒன்று என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்திலே சிறந்தவர் அபூபக்கர் என்பதும் உறுதியாகிறது. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைக்கு பிறகு இந்த முஸ்லிம் சமூகத்திலே தலைமை தாங்குவதற்கு தகுதியானவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்பதும் இங்கே உறுதியாகிறது. அதே ஒரு அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாமிய பரம்பரை கலாச்சாரம், குர்ஆன் சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய ஆட்சி முறையினுடைய பரம்பரை கலாச்சாரம் என்னவென்றால், முஸ்லிம்களுடைய ஆட்சியாளராக யார் இருப்பாரோ அவர் முஸ்லிம்களிலேயே அதிகம் மார்க்கத்தை கற்றவராக இருக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். யாரு முஸ்லிம்களுடைய பொது ஜாமியா மஸ்ஜிதில் அவர்களுக்கு தொழுகை நடத்தவில்லையோ அவர் இஸ்லாமிய முஸ்லிம்களை ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர். முஸ்லிம்களை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர் யாரு? முஸ்லிம்களிலேயே அதிகம் மார்க்கத்தை கற்றவர், இஸ்லாமுக்காக வேண்டி அதிகமான தியாகங்களை செய்தவர். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு தர்த்தீபிலிருந்து, தனக்கு பின்னாடி அபூபக்கரை தொழ வைக்கும்படி சொன்னார்கள் அல்லவா, அந்த தர்த்தீபிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கு பின்னால் நீங்க பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமரை ஹலீஃபாவாக்கிட்டு மரணிக்கிறாங்க. தங்களுடைய பிள்ளைகள் யாரையும் ஹலீஃபாவாக்கல, பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நிறைய இருந்தாங்க, தங்களுடைய உறவுகள் நிறைய பேர் இருந்தாங்க. அதே போல உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பின்னால், அதாவது தங்களிலேயே இஸ்லாமுக்காக தியாகம் செய்த 6 தோழர்களிலே ஒருவரை ஹலீஃபாவாக ஆக்கும்படி வசியத் செய்து விட்டு செல்கிறார்கள். அதற்கு பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு மதீனாவுடைய மூத்த சஹாபாக்கள், தங்களிலேயே இஸ்லாமுக்காக அதிகம் தியாகம் செய்த மிகப்பெரிய ஒரு சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக ஆக்குகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார், அவர்கள் அஹ்லுல் பைத்தில் உள்ளவர்கள் என்பதற்காக அல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அவர்கள் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டது இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் அவர்கள் செய்த தியாகத்தினால். அவர்கள் ஹலீஃபாவாக 4வது ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர்களுடைய இல்மினால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், அவர்களுடைய தக்வாவினால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். வெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தோடு சேர்ந்தார்கள் என்பதற்காக அல்லவே அல்ல. இப்ப இதுதான் முறை. அதாவது முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர் எப்படி இருக்கணும், முஸ்லிம்களிலேயே அதிகம் மார்க்க கல்வி கற்றவராக இருக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியவராக, சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போல முஸ்லிம்களுக்கு ஜும்ஆ தொழுகையையும் ஈது தொழுகையையும் 5 நேர தொழுகையையும் அவர்களுடைய மஸ்ஜிதில் ஒன்றிலே தொழுகை நடத்தி தரக்கூடியவராக இருக்க வேண்டும். இது பேசிக் குவாலிஃபிகேஷன். புரியுதுங்களா? முஸ்லிம்களுடைய ஹாக்கிமாக, வலியுல் அம்ராக, ஆட்சியாளராக, மன்னராக, சுல்தானாக ஆகுவதற்குண்டான அடிப்படை சட்டம் இது. நீங்க எந்த கிதாபில் வேணாலும் போய் பார்த்துக்குங்க. புரியுதா? முஸ்லிம்களுக்கு ஒரு இமாம் தேவை என்று நம்முடைய முன்னோர்கள் அக்கீதாவுடைய கிதாபில் எழுதும் பொழுதே சேர்த்து எழுதியிருப்பாங்க.
யுகீமு லஹுமுல் ஜும்அத வல் ஈதைன் யுகீமு லஹுமுல் ஜிஹாத வல் ஹுதூத். அந்த இமாம் முஸ்லிம்களுக்கு ஜும்ஆ தொழுகை நடத்தி கொடுப்பார், ஈதைன் தொழுகையை நடத்தி கொடுப்பார், ஜிஹாதை நிலைநிறுத்துவார், ஹஜ் சட்டங்களை நிலைநிறுத்துவார் என்பதையும் சேர்த்தே எழுதியிருப்பாங்க நம்முடைய இமாம்கள். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னொரு தொழுகையினுடைய நேரம் வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு தொழுகையினுடைய நேரம் கிடைக்கவில்லை. முற்பகல் நேரம் வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர்ல பார்க்கறாங்க, லுஹருக்கு முன்னாடி அவர்களுடைய வஃபாத் ஏற்பட்டு விடுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கின்றார்கள். எப்ப? அந்த லுஹாவுடைய நேரத்தில் அவர்களிடம் சிலவற்றை ரகசியமாக பேசுகிறார்கள். அதை கேட்டவுடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள். அதுக்கு பிறகு சிறிது நேரம் கழித்து ஃபாத்திமாவை அழைக்கிறார்கள், ஏதோ பேசுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். சரி, என்ன விஷயம் இது? இது என்ன என்பதை பற்றி பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு விசாரிக்கிறாங்க. குறிப்பா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, ஃபாத்திமா இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, அழுதிங்க, அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க, சிரிச்சிங்களேன்னு சொல்லி. அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஏன் அழுதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் என்னுடைய தகப்பனார் சொன்னாங்க, இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழியிலேயே அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அழுக வந்துச்சு. அதே நேரத்தில் திரும்ப என்னை கூப்பிட்டு என்னுடைய குடும்பத்திலேயே ஃபாத்திமா நீ தான் சீக்கிரமா என்னை சேருவா என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது, சிரித்தேன் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, தங்களுடைய மௌத்துடைய செய்தியை கேட்ட ஃபாத்திமா சிரிக்கிறாங்கன்னு சொன்னா அது என்ன சிரிப்பு? ரசூலுல்லாஹ்வோடு சென்று சேரக்கூடிய அந்த சந்தோஷத்தின் சிரிப்பு. சுப்ஹானல்லாஹ். யா அர்ஹமர் ராஹிமீன். எந்த அளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை நேசிச்சிருப்பாங்க பாருங்க. தங்களுடைய பாச கணவனார், பாசத்திற்குரிய அன்பிற்குரிய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா வாழ்வதை விட நபியிடத்திலே சென்று சேருவது அவ்வளவு விருப்பமாக இருந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. மேலும் அகில உலக பெண்களின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற நற்செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரண நேரத்திலே கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான நிலைமையை கண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வா கர்ப அபதா வா கர்ப அபதா, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று வேதனைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா லைஸ அலா அபீகி கர்பத்தும் பஅதல் யௌம், இன்றைய தினத்திற்கு பிறகு எந்த ஒரு சிரமமோ வலியோ துன்பமோ உங்களுடைய தந்தைக்கு இருக்காது என்பதாக ஆறுதல் சொன்னார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை வரவழைத்து அவர்களை முத்தமிட்டு அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார்கள். மனைவிமார்களை அழைத்து அவர்களுக்கு உபதேசமும் அறிவுரையும் நல்கினார்கள். இதெல்லாம் ஒரு சக்கராத் ஹால்ல மௌத்துடைய நேரத்தில் இருக்க வேண்டியவர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். புரியுதா? முன்பை விட வேதனை அதிகமானது. ஹைபர் போரின் போது உட்கொண்ட உணவில் கலக்கப்பட்ட விஷத்தின் விளைவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர ஆரம்பித்தார்கள். ஆயிஷாவே, ஹைபர் நிலத்திலே நான் உண்ட உணவின் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த விஷத்தினால் என் நரம்புகள் துண்டாகுவதை நான் உணர்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எந்த அளவுக்கு கொடிய விஷம் ஏற்றப்பட்ட அந்த மாமிசமாக அது இருந்திருக்கும், எவ்வளவு கொடிய விஷமா அது இருந்திருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த யூதர்களுடைய கெட்ட புத்தி பாருங்க, இவர்களுடைய அந்த இனத்திலேயே இருக்கக்கூடிய கெட்ட புத்தி, தனக்கு பிடிக்காதவர்களை கொல்வது, தனக்கு பிடிக்காதவர்களை கொல்வது. இன்றைக்கு இந்த இஸ்ரேல் உருவான இந்த வரலாறும் அதே போல இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய அடிப்படை வேலையுமே என்ன, தொழிலே என்னன்னு சொன்னா, தங்களுக்கு எதிரான கருத்துள்ளவர்களை, தங்களை எதிர்ப்பவர்களை கொல்வது. சரியா? இன்னைக்கு உலகத்துல இஸ்ரேல் ஏன் இருக்கக்கூடாது, இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு ஏன் இருக்கக்கூடாது? இந்த சமூகம் வேற நாடுகள்ல சமூகத்துல ஒரு சமூகமா இருக்கலாமே தவிர இவர்கள் ஆளக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு சமூகமாக இருக்கக்கூடாது என்பதற்கு இவர்களுடைய இந்த கெட்ட புத்தி, கொலை புத்தி இருக்குதே, பரம்பரை கொலை புத்தி, மோசமான குணம். சரியா? இது ஒன்றே போதுமானது இவர்களை இந்த பூமியிலிருந்து துடை தெரிவதற்கு. தங்கள் முகத்திலிருந்து போர்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி எறிந்தார்கள். அவர்கள் மீது திரும்ப போர்த்தினால் முகத்தில் இருப்பதை மட்டுமே அகற்றி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போர்த்தி வச்சிருந்தாங்களா, கடுமையான வெயில்னால காய்ச்சக்காரங்களை பொதுவாக போர்த்துற மாதிரி அந்த போர்வையை தூக்கி போறாங்க. திரும்ப எடுத்து போர்த்தின உடனே குளிர் காய்ச்ச, அப்போ முகத்திலிருந்து மட்டும் அந்த போர்வையை அகற்றி விடுகின்றார்கள். இந்நிலையில் சிலவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை சொன்னார்கள். அதுல குறிப்பா
அவர்களுடைய என்ன சொன்னாங்க, அதாவது யூதர்கள் மீது லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் நிலவட்டும். எதனால பொதுவா சொல்லல, எதனால சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித், தங்களுடைய நபிமார்கள் அடக்கப்பட்ட இடங்களை வணக்க ஸ்தலங்களாக, வணங்கப்படும் இடங்களாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். அதாவது கபருக்கு அருகில மஸ்ஜிது கட்டுறதுக்கே யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் என்றால், இன்றைய முஸ்லிம்கள்ல ஒரு கூட்டம் பெயர் தாங்கி முஸ்லிம்கள் கபறுகளையே மஸ்ஜிதுகளாக, அந்த கபரையே மஸ்ஜிதாக, அதாவது அதில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவரையே வணங்கப்படக்கூடிய ஒருவராக ஆக்கி கொண்டார்களே, எவ்வளவு ஒரு மோசமான சாபத்திற்கு இந்த செயல் உரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரபிய பூமிகளிலே 2 மார்க்கங்கள் இருக்கக்கூடாது. லா யஜ்தமிஉ தீனானி ஃபீ ஜஸீரத்தில் அரப், அதாவது அரபுகளுடைய பூர்வீக அந்த இடம் இருக்குதா இல்லையா, அங்க 2 மார்க்கம் இருக்கக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கடைசியில யூதர்களை ஜஸீரத்துல் அரபிலிருந்து நீங்கள் வெளியேற்றுங்கள் என்று உபதேசம் செய்தார்கள். தொழுகையையும் நீங்கள் உரிமையாக்கி கொண்டவர்களையும் பேணுங்கள் என்பதாக பல முறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் ஹுகூகுல்லாஹ், இன்னொரு பக்கம் ஹுகூகுல் இபாத். ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இன்னொரு பக்கம் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதுல ரொம்ப முக்கியமானது தலையாயதை சொல்லி, ரொம்ப அடிப்படை உச்சத்தை சொல்லி கீழே உள்ள எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்துடுறாங்க. அல்லது குறிப்பாக அடிமைகள் என்பவர்கள் கண்டுகொள்ளப்படாமல் விடப்பட்ட ஒரு காலத்திலே, அவர்கள் பராமரிக்கப்படாமல் விடப்பட்ட ஒரு காலத்திலே, சம உரிமைகள் கொடுக்கப்படாமல், ஏன் மனித தன்மையின் இலிருந்து அவர்கள் கவனிக்கப்படாமல் இருந்த ஒரு காலகட்டத்திலே அவர்களையும் நீங்கள் பேண வேண்டும் என்று சொன்னதிலிருந்து, ஒரு அடிமையையே உரிமையோடு மனித தன்மையோடு நடத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு அடிமையையே அந்த அளவுக்கு அவருடைய ஹக்குகளை பேண வேண்டும் என்று சொன்னால், பிறகு தாய் தந்தை என்னவென்று சொல்வது, மனைவியை எப்படி சொல்வது, பிள்ளைகளை எப்படி சொல்வது, சொந்த இரத்த பந்த உறவுகளை, அண்டை வீட்டார்களை, அதுபோன்று சகோதர சகோதரிகளுடைய உரிமைகளை என்னவென்று சொல்வது. அப்ப 2 மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். புரியுதுங்களா? ஒன்று இதை உச்சமாக்கி மீதம் உண்டானதை கீழே கொண்டு வரலாம், அல்லது இதை கீழே கொண்டு வந்து இதற்கு மேல் உள்ளதை அதுக்கப்புறம் கொண்டு வரலாம். எப்படியோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியார்களுடைய ஹக்குகளை மிக அழகிய முறையில் இங்கே நமக்கு உணர்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய ஹக்கை உணர்த்தியது போன்று உண்மையான ஒரு முஸ்லிம் யாரு? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கையும் சரிவர செய்வார், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கையும் சரிவர செய்வார். அவர்தான் உண்மையான முஸ்லிம், பேலன்ஸ், நடுநிலையான முஸ்லிம். இந்த பக்கமும் இறங்கிடக்கூடாது, அந்த பக்கமும் இறங்கிடக்கூடாது. 2ஐயும் ஒன்றோட ஒன்று மோதவிட்டு எந்த ஒன்றுக்கும் அநீதி இழைத்து விடக்கூடாது. அடுத்து மரண தருவாயில் இறுதி நேரம் நெருங்கவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள். மௌத்துடைய அந்த சக்கராத்துடைய நேரம் நெருங்க. இந்த காலத்துல ஜனாசாவை குளிப்பாட்ட ஆள் கிடைக்கல, அதுக்காக வேண்டி வாடகைக்கு ஆள் வைக்க வேண்டியதா இருக்குது. கஃன் போடுறதுக்கு ஆள் இல்லை, கபர்ல இறக்கிறதுக்கு ஆள் இல்லை, குழி தோன்றதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் பயம். சக்கராத்து ஹாலில் உட்காந்து தல்கீன் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளு கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு ஆலிம் சாவை கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்குது. பக்கத்துல அதாவது அண்ணன் தம்பியும் பெத்த மகனும் பக்கத்துல உட்கார்றதுக்கு பயப்படுறாங்க, உட்கார மாட்டேங்கிறாங்க. என்னதான் சமூகமோ, என்னதான் இந்த துன்யா மேல ஆசையோ, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதாச்சும் ஒரு இடத்துல நல்லவங்க இருக்கலாம். பொதுவா சொல்றேன்னு தவிர எல்லாரையும் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நமக்கு எழுதப்பட்ட நேரத்துல தாங்க மௌத்து வரும். பயப்படாதீங்க. மௌத்தை பயப்படுங்க. எப்படி பயப்படணும்னு சொன்னா, அதுக்கு நான் அமல் செய்யலையே, அதுக்கு நான் தயாரிப்பு செய்ய, அப்படிதான் பயப்படணும். நம்ம எப்படி பயப்படுறோம்னா, மூத்து வந்துருமே, மூத்தா போயிருவனே, இந்த துன்யாவை அனுபவிக்க முடியாதே, இன்னொரு 200 வருஷம் இருக்கலான்னு ஆசைப்பட்டனே, அதுக்கு தகுந்த மாதிரி பங்களா கட்டினே, அதுக்கு தகுந்த மாதிரி கார் வாங்கினேனே, அதுக்கு தகுந்த மாதிரி சொத்து வச்சிருக்கிறேனே, அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறேனே, இப்படித்தான் நமக்கு பயம் இருக்குது. சஹாபாக்களுக்கு, நபிமார்களுக்கு, நல்லவர்களுக்கு மூத்து பயம் இருந்துச்சு. எதை நினைச்சு? கபருடைய நிலைமையை நினைச்சு, அங்க உள்ள சூழ்நிலைகளை கவனிச்சு, அமல்களை கவனிச்சு, அல்லாஹ்வை சந்திக்கணுமே, அதுக்குண்டான தயாரிப்பு, இதை நினைச்சு மூத்த பயந்தாங்க, ஆகிரத்தை பயந்தாங்க. இன்றைக்கு நமக்கு என்ன பயம்? மௌத்து, ஆகிரத்து பயம். அச்சோ, துன்யா விட்டுட்டு போயிடுவேனே, நான் செத்து போயிடுவேனா, நான் சம்பாதிச்ச காசு, நான் சம்பாதிச்ச சொத்து, செல்வமெல்லாம் என்ன ஆக போகுது, இப்படி இருக்குது நம்ம நிலைமை. சரியா?
அதனால நமக்கு முடிவு செய்யப்பட்ட நேரத்தில் மௌத்து வருங்க. இன்றைக்கு பாலஸ்தீன முஜாஹிதுகள் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், மௌத்தோட விளையாடுறாங்க. மௌத்து நேருக்கு நேராக பார்த்து சொல்ற என்ன ஒவ்வொருத்தரும் எதுக்கு மௌத்தை பயப்படணும்? எனக்கு எழுதப்பட்ட நாளுக்கு முன்னாடியே அது வராது, எனக்கு எழுதப்பட்ட நாள்ல அந்த மௌத்தை விட்டு நான் தப்பிக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மௌத்தை பார்த்து பயந்து ஓடணும்? அதுதான் ஒரு முஜாஹித். புரியுதா? நம்முடைய சஹாபாக்கள் அப்படித்தானே சொன்னாங்க. எதிரிகளை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தையே என்ன? நீங்கள் மதுவை, வாழ்க்கையை விரும்புவது போல மரணத்தை விரும்பக்கூடிய சமூகம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே ஈமானை உறுதிப்படுத்துவாயாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி நேரத்தை பார்த்துட்டாங்களா, அவர்களை அணைத்துக் கொள்கிற எவ்வளவு பிரியம் வச்சிருந்திருப்பாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அவர்களின் மரண நேரத்தில் என் எச்சிலையும் அவர்களின் எச்சிலையும் ஒன்று சேர்த்தான். அதேபடி எனது சகோதரர் அப்துல் ரஹ்மான் அறைக்குள் வந்தார். அவரது கரத்திலே மிஸ்வாக் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என் மடியில் சாய்த்து வைத்திருந்தேன். அப்துல் ரஹ்மானுடைய கரத்தில் இருக்கக்கூடிய மிஸ்வாக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப பார்த்தார்கள். அவர்கள் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறார்கள் என நான் புரிந்து கொண்டேன். நான் உங்களுக்கு அதை வாங்கி தரவா என்று கேட்டபோது ஆம் என்று தலையசைத்தார்கள். அதனை நான் வாங்கி கொடுத்தேன். அது அவர்களுடைய பற்களுக்கு சிரமமாக, கடினமாக இருந்தது. நான் அதை மிருதுவாக்கி தரட்டுமா என்று கேட்டேன். தலையசைத்து ஆம் என்று சொன்னார்கள். நான் அதனை கடித்து மென்மையாக்கி மிருதுவாக்கி கொடுத்தேன். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகிய முறையில் அந்த குச்சியால் பல் துலக்கினார்கள். அவர்களுக்கு அருகில் நீர் நிரம்பிய ஒரு குவளை இருந்தது. அதில் கைகளை விட்டு முகத்திலே தடவி கொண்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. மரணத்திற்கு பல மயக்கங்கள் இருக்கின்றன, பல சிரமங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த வலியை அதாவது குறைக்கிறதுக்காக வேண்டி, முன்னாடி உள்ளவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக, கவலைப்படாதீங்க, மௌத்துனா இப்படித்தான் இருக்கும், மௌத்துனா இப்படித்தான் இருக்கும். இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா விதித்த நியதியை எல்லாரும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நபிமார்களுக்கும் பசி இருக்குது, வலி இருக்குது, தாகம் இருக்குது, வேதனை இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாமே அல்லாஹ்வுடைய இந்த உலக விதியிலிருந்து, நியதியிலிருந்து யாரும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல. புரியுதா? இன்னைக்கு மக்கள் என்ன விளங்கிக்கிறாங்க? ஒருத்தர் நல்ல ஒரு நாள் அவர் லைஃபே கராமத்தா இருக்கணும், கராமத்தா காட்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் இதனாலேயே, இந்த மக்களுடைய ஆசையினாலேயே எல்லாம் போலியா பிம்பமா மக்களுக்கு அள்ளி விடுறது, கப்சா விடுறது, கதை விடுறது, எல்லாமே நாடகமா போயிருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து பல் துலக்கிய பின்பு தங்கள் கையை அல்லது விரலை வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள். அவர்களின் பார்வை முகட்டை நோக்கியது. அவர்களின் உதடுகள் அசைந்தன. அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செவிதாழ்த்தி கேட்டார்கள். அப்போது மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அலா, அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அலா. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிர் பிரிகிறது. அல்லாஹ் உயர்ந்தோனாகிய அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் சென்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கள் கிழமை முற்பகல் முடியும் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 63 வயது 4 நாட்கள் ஆகியிருந்தன. அதாவது 62 வயசு முடிஞ்சு 63வது வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. புரியுதா? 63வது வயசுல முஹர்ரம் மாசமும் சஃபர் மாசமும், சஃபர் ரபியுல் அவ்வல். ஒருவர் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் அவங்களுடைய பர்சக் வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. சரிங்களா? அந்த பர்சக் வாழ்க்கையில் அல்லாஹ் நாடியவர்களோடு அவர்களுக்கு சந்திப்புகள் ஏற்படும். அது குறித்து ஹதீஸுகள் இருக்கு. அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லையா இருக்கும். பொதுவாக ஆலிம்சாக்கள் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களா இருக்கும். மற்றபடி அப்படி ஹதீஸில் அப்படி கிடையாது. இது அல்லது மஹ்ஷர்ல ஆகிரத்துல யா உம்மத்தி யா உம்மத்தின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பொதுவாக பயான்ல கூட மௌத்து நேரத்தில் யா உம்மத்தி யா உம்மத்தின்னு சொன்னதா ஏதாச்சும் நீங்க ஒரு பயான் யாராச்சும் இமாம்கிட்ட கேட்டதா ரெக்கார்டிங் இருந்தா காட்டுங்க பார்ப்போம். பெரும்பாலும் இருக்காது. நீங்க அது மறுமையில ரசூல் மக்கள் மற்ற நபிமார்கள் எல்லாம் யா நப்சி யா நப்சின்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் யா உம்மத்தின்னு சொல்லுவாங்க.
அப்படித்தான் நான் ஆலிம்கள்கிட்ட பயான் கேட்டிருக்கிறேன். மற்றபடி சக்கராத்து நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மத்தின்னு சொன்னதா ஆலிம்கள் பயான் செஞ்சு நான் கேட்டதில்லை. உங்கள்கிட்ட இருந்தால் ரெக்கார்டிங் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் இப்போ நம்ம படித்தோம் பாருங்க, இந்த அல்லாஹும்ம பிர் ரஃபீக்கில் அலா மஅல்லதீன நஅமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகின வஷ்ஷுஹதா, அதே போல் அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. யா உம்மத்தின்னு சொல்லலை. எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டதில்லை, நபி தோழர்கள் செஞ்சதில்லை. துவாக்கள் என்பது தொழுகையினுடைய சுஜூதுகளில் தான் கேட்கப்படணும். துவாவுக்காக வேண்டி தனியாக சுஜூது இல்லை. கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி நேரத்தில் செஞ்சது எல்லாமே வசியத்து தான். சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக மார்க்கத்தை பற்றி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய குடும்பத்தார்களை கூப்பிட்டு, பிள்ளைகளை கூப்பிட்டு, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டாங்களா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தன்னுடைய அல்லாஹ்வுடைய தீனில் அவர்கள் உறுதியாக இருப்பதற்கான வசியத்து செய்யணும். ஆகிரத்துக்கு உண்டான அமல்களில் வசியத்து செய்யணும். அது போக துன்யாவுடைய காரியங்களில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல என்ன இருக்குதோ அதை வசியத் செய்யணும். வசியத் என்றால் காசு பணத்தை கொடுக்கறது மட்டுமல்ல. வசியத் என்றால் உபதேசம், மார்க்க அறிவுரைகள், என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று உபதேசிப்பதுக்கு பேர் தான் வசியத். அதுல ஒரு பகுதி தான் தன்னுடைய சொத்தில் சிலவற்றை தர்மம் செய்வதற்காக செய்யப்படக்கூடிய உபதேசத்தை வசியத் என்று சொல்லப்படும். அதுல இரத்த உறவுகளுக்கு லா வசியத்த லிவாரிசின், யாருடைய பங்குகள் அல்லாஹுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டு விட்டதோ அவர்களுக்காக வசியத்து செய்யவே செய்யக்கூடாது. சரியா? எங்கள் அம்மாவுக்கு அதை கொடுத்துருங்க, எங்கள் அத்தாவுக்கு இதை கொடுத்துருங்க, என் பையனுக்கு அந்த பையனுக்கு இதை கொடுத்துருங்க, என் பொண்ணு இந்த பொண்ணுக்கு இதை கொடுத்துருங்கன்னு சொல்லி செய்யவே கூடாது. அது உன் வேலை இல்லை. நீ உன் கபரை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. புரியுதா? அதை அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்தில் முடிவு செஞ்சுட்டான். அதை அல்லாஹ்வுடைய சட்டப்படி அவங்க செய்து கொண்டா அவங்களுக்கு உண்டான சொர்க்கத்தை அவங்க தேடிப்பாங்க. வசியத்து எதுக்குன்னு சொன்னால் தர்மத்துக்காக வேண்டி. உங்களுடைய செல்வத்தில் அதிகப்படியாக 1/3. சரியா? இப்போ 100 ரூபா இருக்குன்னு சொன்னால் அதில் 33.5 ரூபா அளவுக்கு இதுக்குள்ளாரதான். இதுக்கு மேலே தாண்டக்கூடாது. இதுக்கு மேலே தாண்டினாலும் அது நிறைவேற்றப்படாது, அதுக்கு குறைச்சிருவாங்க. அந்த 1/3 அளவுக்குள்ளார அது தர்மமான காரியங்களுக்கு செய்யலாம். மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, எத்தீம்களுக்கு, அல்லது அரசாங்கத்துக்கு, அல்லது பொதுவாக செய்து இதை கொண்டு ஏழைகளை படிக்க வைக்கிறதுக்கு, அல்லது ஊரில் உள்ள சிரமப்படக்கூடியவங்களுக்கு இதை கொண்டு நீங்கள் உதவி செய்யுங்க என்பதாக அதுக்கு ஒரு முத்தவல்லி பொறுப்பாளரை நியமிக்கலாம். அல்லது இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ட்ரஸ்ட் பேரில் எழுதி வச்சுட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நிர்வாகி கண்டிப்பாக இருக்கணும். அவர் ஒழுக்கமானவராக இருக்கணும். அது தர்த்தீப் தனியாக இருக்குது. அல்லது என்ன செய்யலாம், நம்முடைய இரத்த உறவுகள் இருப்பாங்கல்ல, இரத்த உறவுகளில் மார்க்கத்தில் பங்குகள் முடிவு செய்யப்படாதவர்கள் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சின்ன பிள்ளையில வாழ்ந்திருப்பீங்க, உங்களுடைய சச்சா இருந்திருப்பாங்க, உங்களுடைய தாய் மாமா இருந்திருப்பாங்க, உங்களுடைய அம்மாவுடைய சகோதரிகள் இருப்பாங்க. இப்போ இவங்களில் சில பேருக்கு அசபா, அதாவது வாரிசுகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பங்கு கிடைக்காது. ஆனால் உங்களுடைய வளர்ப்புல அவங்களுக்கும் பெரிய பங்களிப்பு இருந்திருக்கும். சரியா? ஸோ அவங்களுக்கு பங்கு இருக்காது. இந்த மாதிரி நேரத்தில் அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவர்களுடைய துவாக்களை வாங்கிறதுக்காக என்னுடைய சொத்துல 3ல் ஒரு பகுதி, உதாரணத்துக்கு 1 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் 3ல் ஒரு பகுதி, ஒரு 20 லட்சத்தை எனக்கு 4 சச்சா இருக்கிறாங்க, என்னுடைய 4 சச்சாக்களுக்கு கொடுத்துருங்க, அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. இப்படிலாம் செய்யணும். இதெல்லாம் நமக்கு பரக்கத்து இருக்கு. புரியுதா? அல்லது நம்முடைய சச்சான்னு மட்டும் இல்லை, சச்சா, அதே போல் அம்மாவுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருங்க. இதை கொண்டு தான் குடும்பங்கள் ஒன்று சேரும். நம்ம காலத்தில் என்ன, எல்லாம் ஹவா நப்சு, காசு பிசாசு, காசு நப்சு பிடிச்சவனுவ அத்தாமாவுக்கே கொடுக்கறது இல்லை பிள்ளைங்க. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய சொத்தை மொத்தமா அவருடைய பொண்டாட்டியும் பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு போயிடுறானுவ, அத்தாமாவை விட்டுறானுவ. ஆனா பாவி பசங்களா, முதல்ல அத்தாமாவுக்கு 6ல் 1 கொடுத்ததுக்கு போகதாண்டா உங்களுக்கு மிச்சதுமே ஹலால் ஆகும். யாருக்கு? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மிச்சம் இருக்கிறதா ஹலால் ஆகும். உங்களுடைய தாய் நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்க தாய் தந்தைக்கு கொடுத்ததுக்கு போக மிச்சம் உள்ளதுதான் மனைவிக்கு 8ல் 1, பிள்ளைங்களுக்கு மிச்சம் உள்ளது அசபா. புரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா பாதுகாத்த நல்லவங்களும் இருப்பதான் செய்வாங்க. ஸோ வசியத்துங்கிறது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு.
மஸ்ஜிது, மதரசா, ஊரில் உள்ள நல்ல காரியங்கள், எத்தீம்கள், ஊரில் உள்ள ஏழைகள் அல்லது ஒரு அனாதை இல்லம், இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது அல்லது இதோட சேர்த்து நம்முடைய இரத்த உறவுகளில் பங்கு இல்லாதவர்களுக்கு, என்னுடைய சொத்துல நான் இறந்துட்டேன், இந்த வீட்டுடைய வாடகையை முழுசா என்னுடைய அண்ணன் பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்களுக்கு, அந்த மாதிரி வசியத் பண்ணலாம். அவங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், குடும்பங்கள் ஒன்று சேரும், சந்தோஷமா இருப்பாங்க, ஒருத்தர் மேல பொறாமை இருக்காது. இதுதான் இஸ்லாம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் காட்டி கொடுத்தது. அங்கேருந்து வர்றாங்க, யார் ரசூலா இந்த தோட்டத்தை நீங்க வச்சுங்கிறார். அபூ தல்ஹா, ரசூலா இது இவ்வளோ பெரிய தோட்டம், இது சுப்ஹானல்லாஹ், நீங்க என்ன செஞ்சிருங்க, உங்க சாச்சா பிள்ளைங்களுக்கு இது தர்மம் செஞ்சிருங்கிறாங்க. அவர் அப்படியே தர்மம் பண்ணிடுறாரு. புரியுதா? அதாவது ஸலாத்துல் இஸ்திகாரா, தொழுகை என்பது ஹைதுடைய நேரத்திலேயும் நிஃபாசுடைய நேரத்திலேயும் அறவே கிடையாது. புரியுதுங்களா? தடுக்கப்பட்டது, செய்யக்கூடாது. அது பாவம் ஆகிடும். அதை ஹலாலா கருதுனா குஃப்ர் அளவுக்குள்ள பாவமாக போயிடும், செய்யவே கூடாது. மற்ற திக்ருகள், துவாக்கள், இஸ்திக்ஃபாரு, திலாவத்துல் குர்ஆன் கூட செய்யலாம். ஆனால் தொழுகை அறவே கூடாது, தடுக்கப்பட்ட ஒன்று. அதனால ஸலாத்துல் இஸ்திகாரா என்பது ஹைது நிஃபாசுடைய நேரத்தில் செய்ய முடியாது. ஹைது நிஃபாஸ் முடிந்த உடனே தான் நீங்கள் செய்யணும். வெறும் அந்த துவாவை ஓத விரும்புறீங்கன்னா தாராளமாக அந்த துவாவை ஓதலாம். ஆனால் ஸலாத்துல் இஸ்திகாரா நீங்கள் செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பெருந்தொடக்கிலிருந்து, ஹைது, நிஃபாசு, ஜனாபத்திலிருந்து கண்டிப்பாக நீங்கி இருக்க வேண்டும், சுத்தமடைந்திருக்க வேண்டும். அடுத்தது, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய முகத்தை வாழ்நாளில் யார் பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்ததோ இரத்த உறவுகள் அவர்கள்தான் பார்க்கலாமே தவிர தூரத்து குடும்ப உறவுகள் அவர்களை பார்க்கக்கூடாது. அப்படி பார்ப்பதற்கு அனுமதிக்கவும் கூடாது. அதான் நம்ம மார்க்கத்தில் தெரிஞ்சுக்கிறது, பார்த்துக்கிறது. அதை மற்றபடி இன்றைக்கு மக்கள் இந்த மாதிரியான கொஞ்சம் தூரத்து உறவுகளையும் இரத்த உறவுகள் மாதிரி பாவிக்கிறாங்க. சாச்சா வீட்டு பிள்ளைங்களை, சின்னம்மா பிள்ளைங்களைன்னு சொன்னால் அது நம்முடைய பழக்கமே தவிர மார்க்கம் இல்லை. அதனால் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.